தொட்டதெல்லாம் துலங்கட்டும். இது உங்கள் ரூபீஸ் கிச்சன். வாங்க இன்னைக்கு குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையாக 1,4 கிலோ வரமிளகாய் வாங்கி வச்சுருக்கேன். அது வந்து வெயிலில் காய வச்சுருக்கேன். அதுக்கு 1,4 கிலோ காஞ்ச மிளகாய்க்கு வந்து காஞ்ச மல்லி விதைகள் வந்து 3 கிலோங்க. 1,4 கிலோ மிளகாய்க்கு 3 கிலோ மல்லி வாங்கிக்கோங்க. இங்கே பாருங்கள் 3 கிலோ வரும். அதுக்கப்புறம் சின்ன சீரகம் 100 கிராமு, அப்புறம் பூப்பட்டை 50 கிராமு, அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டிங்கன்னா உடம்பு குளிர்ச்சி. வெந்தயம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் போட்டிங்கன்னா. வெந்தயம் 100 கிராமு, மிளகு 100 கிராமு, கடலைப்பருப்பு போடுவாங்க நாங்கள், அப்போ தான் குழம்பு நல்லா கெட்டியாக வரும். கடலைப்பருப்பு வந்து ஒரு 300 கிராமு, அதுக்கப்புறம் சோம்பு அதாவது பெருஞ்சீரகம் வந்து ஒரு 100 கிராமு. மொத்தமாக எல்லாமே இது நான் சொன்ன அளவுகள்லாம் அப்படியே கரெக்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக வருங்க மிளகாத்தூள். குழம்பு அப்படியே அருமையாக இருக்கும், ஹோட்டல் சாம்பார் மாதிரி இருக்கும். நாங்கள் எப்போவுமே இந்த அளவுகளில் தான் வாங்கிக்கிறது. அதுக்கப்புறம் கெட்டி பெருங்காயம் வந்து ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க, கடைகளில் தான் கிடைக்கும். இங்கே பாருங்கள் நல்லா வெயிலில் காய வச்சுக்கணும். நான் வந்து வெயிலில் தாங்க காய வச்சு செய்வேன். நிறைய பேர் வந்து இதெல்லாம் வாணலியில் வறுத்தும் செய்வாங்க. ஆனால் அதை விட இது தான் நல்லாயிருக்கும். கெட்டி பெருங்காயத்தை வந்து உடச்சி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, கெட்டி மஞ்சள். இது ஒரு 1/4 கிலோ வரும். கடைகளில் கேட்டாலே கிடைக்கும், மளிகை கடையில். இது வந்து எங்கள் கொல்லையிலே விளைஞ்சிது, நாங்கள் அப்படியே போட்டுக்கிட்டோம். இதை ஒரு 1/4 கிலோ போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா குழம்பு வந்து நல்லா கலராக இருக்கும், நல்லா பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹோட்டல் சாம்பாரே தோற்றுரும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா வெயில் காலம் வந்தால் இதெல்லாமே ரெடி பண்ணி அரைச்சி வச்சுக்கிறது. அதே மாதிரி பச்சரிசி சோளம்லாம் நாங்கள் வந்து பச்சரிசி மாவு வேணுன்றதுக்காக காய வச்சுருக்கோங்க. எல்லாமே அரைச்சி செட்டில் வச்சுக்குவோம். நாங்கள் ரைஸ் மில்லுக்கு வந்தாச்சு, மில்லில் கொடுத்து எல்லாத்தையும் அரைச்சிக்கணும். மிளகாத்தூள் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது குழம்பு மிளகாய் தூள். நல்லா அருமையான சாம்பார் தூள் சூப்பராக இருக்கும். நம்ம கடைகளில் சாம்பார் தூள்னு வாங்க தேவையில்ல, இது சூப்பராக அருமையாக இருக்குங்க. போட்டு செஞ்சு பாருங்கள், அப்புறம் சொல்லுங்கள் நீங்கள். இதை அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் சொன்னேன் இல்லைங்களா, நாங்கள் சோள மாவுலாம் அரைச்சி வந்து வச்சுக்கோங்க பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கறதுக்கு. இதில் சோள மாவு கிண்டலாம், குர்குரே மாதிரி செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம், அருமையாக இருக்கும். தோசை சுடலாம், குழி பணியாரம் செய்யலாம், அருமையாக இருக்குங்க. அதுக்காக இது மாதிரி அரைச்சி வச்சுக்கிறது நாங்கள் ரெடிமேடாக. அதுக்கப்புறம் பச்சரிசியை அரைச்சி வச்சுக்கிட்டாக்கா ஏதாவது காய் பொரிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதனால் பச்சரிசியும் காய வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டோம். இது வந்து சும்மா டிப்ஸு தான், நீங்கள் வேணும்னா செஞ்சுக்கலாம். நம்ம வீட்டில் எல்லாமே செஞ்சு வச்சுக்கிட்டா, கடையில் வாங்குறத விட வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம நல்லாயிருக்குங்க. இந்த பச்சரிசி மாவை அரைச்சாச்சு, எல்லாத்தையும் செட்டில் எடுத்து வச்சு பக்கெட்டில் எடுத்து வச்சுட்டாக்கா நம்ம தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கலாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.